ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி 2.1 8வது கொஷின் பாருங்கள். ஒரு தேர்வில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48% ஆகும். அவர் பெற்ற வாக்குகளின் பின்னமாக வெளிப்படுத்துகன்னு கேட்டுங்க. அப்போ சதவீதம் குத்துக்கிறாங்க, பின்னமாக மாற்றணும்னா 100ஆல் நீங்கள் வகுத்திட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போது ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினில் சொல்லியிருக்கிறது ஆன்சராக எழுதுங்க. வேட்பாளர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் பார்த்திங்கன்னா 48%. அப்போ 48 பின்னமாக மாற்றணுன்னா நீங்கள் 100ஆல் வகுத்திடணும். அப்போ 48/100. அப்போது 48/100 பார்த்திங்கன்னா நீங்கள் 4ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். அப்போ 4ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 1 நாள் 4, 2 நாள் 8. அப்போது மறுபடியும் இது அடிச்சிங்கன்னா 2 நாள் 8, மீதி 2ங்களா 20. அப்போது 5 நாள் 20ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வருது? 12/25ன்னு வருது. அப்போ இதுக்கு பின்ன வடிவம் பார்த்திங்கன்னா 12/25. அப்போ லாஸ்ட்டாக என்ன எழுதலாம்? தேர்ஃபோர் வேட்பாளர் பெற்ற வாக்குகளின் பின்னம் = 12/25. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.